அந்த ஆளு இவர்தானான்னு பாருங்க. இவன் தாமா, இந்த சண்டால பாவிதாமா. நீ எங்கம்மா இவனை பார்த்த? சொல்லுமா, இவன் போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆக்சிடென்ட் நடந்தது ராத்திரி நேரம். நீங்களும் அடிபட்டு விழுந்திருந்திருக்கீங்க. அந்த நிலைமையில இடிச்சவனை உங்களால சரியா பார்த்திருக்க முடியாதுல்ல? இல்லம்மா, இந்த ராஸ்கோலோட மூஞ்சிய என்னால மறக்கவே முடியாதுமா. கார்ல என்ன இடிச்சது மட்டும் இல்லாம என்ன திட்டிட்டு வேற போனாமா. ரத்தம் வழிஞ்சு ஒருத்தன் விழுந்து கிடக்குறேன்னு ஒரு சின்ன பரிதாபம் கூட அவனுக்கு வரலம்மா. இப்படி ஒரு மனுஷன் இருப்பானான்னு எனக்கு கஷ்டமாயிடுச்சுமா. குடிபோதையில வண்டி ஓட்டுறதும் தெரியாம யாரு மேலேயாவது இடிக்கிறதும் சகஜமா நடக்கிறது தான். ஆனா பணக்காரங்கிற திமிரில் இவன் என்ன அலட்சியமா பேசினதை என்னால ஏத்துக்கவே முடியல. இவனை மாதிரி கொழுப்பெடுத்து அலையிற ஆளுங்களை சும்மாவே விடக்கூடாதுமா. தேடி பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்னால முடியலனாலும் அந்த கடவுள் இந்த அயோக்கியனை தண்டிக்காம விட மாட்டாருமா. இவனை மட்டும் இல்லம்மா, இவன் குளம் குடும்பம்னு எல்லாத்தையும் நாசமாக்கிடுவாருமா. நான் சத்தியத்தை நம்பி வாழ்றவமா, என் சாபம் பழிக்குதா இல்லையான்னு பாரு. என்னாச்சுங்க? திவ்யா கிட்ட போய் சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? அட, திவ்யா புருஷன் போட்டோவை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆளு ஜம்முன்னு இருக்காருல. திவ்யாவுக்கு பொருத்தமான புள்ளதான். திவ்யா, இவ சொல்றது உண்மையா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதுமா. கோபத்துல என்ன மீறி என்னென்னமோ நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. திவ்யா, நீ ஏமா அழற? இவர் அப்படி என்ன சொல்லிட்டாரு? ஏங்க, என்ன நடந்ததுன்னு நீங்களாவது சொல்லுங்க. எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் திவ்யாவோட வீட்டுக்காரர் தான்மா. திவ்யா இந்த போட்டோவை காட்டி உங்களை இடிச்சது இவரான்னு கேட்டா. விஷயம் தெரியாம நானும் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அதோட நிறுத்தாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் சாப வேற கொடுத்துட்டேன். திவ்யா, அவர் ஏதோ ஆவேசத்துல அப்படி பேசிட்டாருமா. அதை எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துடுமா. அம்மாடி, கோபத்துல பேசுற வார்த்தைக்கு அர்த்தமும் இருக்காது, அது பழிக்கவும் பழிக்காது. நீ உன் புருஷனோட நல்லா இருப்ப, குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருப்ப. என் வார்த்தையை நம்புமா. கடவுள் எப்பவும் இப்படிதாம்மா. நல்லவங்களை கெட்டவங்களோடையும் கெட்டவங்கள நல்லவங்களோடையும் சேர்த்து வச்சு வேடிக்கை பார்ப்பாரு. அதுக்காக நீ வருத்தப்படாத. உன் நல்ல மனசு அவரையும் உன்ன மாதிரி மாத்திடும். ஏய், நீ என்ன அந்த பிள்ளையை கெட்டவர்கிற மாதிரியே பேசுற? அவர் என்ன வேணும்னா என் மேல வந்து மோதனாரு? போதையில தெரியாம வந்து இடிச்சிட்டாரு. அவரு குடிச்சதுதான் பிரச்சனையே தவிர அவர் நல்லவர் தான். ஆமாங்க, அன்னைக்கு கிஷோர் தம்பி வீட்டுல வச்சு பார்த்தேன். அந்த புள்ள ரொம்ப நல்லவரா தான் தெரிஞ்சாரு. ஏதோ தெரியாம செஞ்ச தப்பு. இத போய் நாம ஏன் பெருசுபடுத்தணும்? திவ்யா நம்ம பொண்ணு மாதிரி. இவளுக்காக நம்ம நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். இந்த விஷயத்தை பத்தி இனி நம்ம பேசவே வேண்டாம்.